வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் டிஸ்கஷன் 96வது வாரம் நடக்க இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. 7:30 மணிக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேடோடைய ஸ்பீச்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு பெரிய இம்பேக்ட் நியூஸ் கிடையாது. வியாழக்கிழமை தான் நமக்கு ஜிடிபி அண்ட் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோர் பிசிஇ பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வெள்ளிக்கிழமை இருக்குது. ஸோ இதுதான் 2 முக்கியமான நியூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்போர்ட் ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் இன்னும் கிளியராக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் பிரேக் ஆகி ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போகாமல் ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டையே ப்ரைஸ் கன்சால்டேட் நடந்துட்டு இருக்கு. இது ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சாக இருக்குது. அட்லீஸ்ட் நமக்கு இந்த டாப் சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருந்தால் கூட மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ நார்மலாக கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு 1 hour மட்டும்தான் அந்த மார்க்கெட்டோடைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ டக்குன்னு ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ட்ராப் ஆகிட்டு டக்குன்னு ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் ஜோனில் இருக்கிறனால என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டக்குன்னு ஒரு ட்ராப் கொடுத்தாலோ திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும். ரைஸ் கொடுத்தா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே நாளைக்கு இறங்க ரெடி ஆகிடும் மார்க்கெட். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் ஒரு லாங் ஹோல்டு இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான அதை மீன் கரெக்ஷன் பை நாட் ட்ரெண்டிங் பை கரெக்ஷன் பை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ் வரும்போது அக்ரெசிவாக உள்ளே போகாதீங்க, வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கிளீனாக இந்த இடத்துல இருந்து கீழே பிரேக் அவுட் பண்ணுறானா அல்லது மேலே இந்த ரேஞ்ச் டாப்பை பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிறானான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இப்போ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த டாப் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நியரஸ்ட் வந்துட்டான். பிஃபோர் தட் நமக்கு இப்படி ஒரு இறங்கி ஏறி இருந்தால் நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் தான் இங்கே ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாலும் நம்ம வெயிட் பண்ணணும். உடனடியாக மார்க்கெட்டில் பை போகாதீங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. திருப்பி ஒரு கரெக்ஷன் இந்த சப்போர்ட்ஸே திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தானா நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் இங்கே போய் டச் பண்ணிட்டு இந்த லோ பிரேக் ஆகும்போது நமக்கு செல் ஃபார்மேஷன் கிடைத்தால் செல் போகலாம். இதை டச் பண்ணோன்னே எதுவும் பண்ணாதீங்க. ஒன்று பிரேக் ஆகிட்டு கீழே வந்தால் பை எடுக்கலாம், அல்லது கீழே விழுந்தால் நம்ம திருப்பி செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். பட் ப்ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலான்னா போகலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணலான்னா மீட் பண்ணலாம். மீட் பண்ணிட்டு தென் ப்ரைஸ் கீழே வரலாம். ஸோ ப்ரைஸ் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் செல் ஃபார்மேஷன் வரல, ஆக்டிவேட் ஆகலை. ஒரு 4 hour சார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வரையலாம். ப்ரைஸோடைய இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ மார்க்கெட்டில் அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மோட் போட்டிருக்கான். ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் இங்கே பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆனால் தான் நமக்கு மார்க்கெட் செல் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறான். மார்க்கெட்டுடைய ஸ்விங் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, எல்லாமே ஓகே. பட் ப்ரைஸ் இன்னும் கீழே பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் செல், இல்லைன்னா திருப்பி இந்த மார்க்கெட் மேலே போய் இந்த டாப்ஸை பிரேக் பண்ணி இப்படி ஒரு வெட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு ஹை போனாலும் இது ரெசிஸ்டன்ஸ் தான், அதனால கீழே வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஃபிக்ஸட் லைன். ஓகே, இப்போ இந்த டாப் 2 இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து போகிற மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 31.7 அந்த லெவல் போய் நின்றுட்டு திருப்பி ப்ரைஸ் கீழே வந்துடும். இதை பிரேக் பண்ண கீழே வந்தால் தான் நமக்கு இந்த வெட்ஜஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை இங்கேருந்தே கீழே வந்தால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோல்டு.
ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட்ஸ் வந்து பை தான். பட் மார்க்கெட் வந்து நேற்று கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருந்தது. நேற்று ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் செல்லுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிரைஸ் ஒரு 4 ஹவர் சார்ட்டை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே போயிட்டு இருந்தது. லாஸ்ட் நம்ம எதிர்பார்த்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகே, ஒரு 1 ஹவரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல நமக்கு நேற்று பிரேக் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் ஃபெயிலியர், இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் லெவலில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் லெவல் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த சப்போர்ட் லெவலும் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சப்போர்ட் லெவல் எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நமக்கு இந்த டாப் லைன் இப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காலையில் ஒரு நல்ல ஃபால் கிடைச்சிருந்தாலும் ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்தால் செல் போலாமானா போகக்கூடாது. நமக்கு இந்த லெவல் தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் 13. ஓகே, 2613 தான் நல்ல லெவல். இப்போ ஒருவேளை ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி ஸ்விங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்க இருந்து டக்குன்னு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் வந்தானா இந்த இடத்துல நம்ம மேலே இருக்கிறத ஸ்டாப் லாஸா வச்சு செல் ட்ரை பண்ணலாம். நான் இங்க போய் இப்போ செல் ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பா இந்த மார்க்கெட் இந்த இடத்துல இப்போதைக்கு நிற்காது. கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு முக்கியமான லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே உடைக்கணும்னா இப்போ வந்து ஒரு லோ வந்து பிரேக் பண்ணணும். இந்த லோ பிரேக் ஆயிட்டு ப்ரைஸ் போய் இங்கே சப்போர்ட்டை எடுத்தால் கூட திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணலாம், மேலே இருக்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரை பண்ணலாம், தென் கீழே வரும். இன்னைக்கு நடக்கக்கூடிய கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ்ல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை கிடைத்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு நமக்கு இந்த 13 வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவலாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் எப்படி இருக்கும்னா இப்போதைக்கு இப்படி வரும். ஓகே, இப்படி இருக்கு. இந்த சேனல் ஃபேஸ்ல மார்க்கெட் இருக்கு. அப்போ இன்னொரு முறை ஹைக் போனால் கூட பெரிய லெவலில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒரு 45 வரைக்கும் போல வாய்ப்பு இருக்கும். இதே பிரேக் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி இந்த லெவல் பர்டிகுலர் லெவல் பிரேக் ஆகும்போது தான் இது செல் மோடுக்கு வரும். நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ மார்க்கெட் செல் மோடு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த 2613 அப்படிங்கிற இந்த லெவல் உடையிற வரைக்கும் நமக்கு செல் மோட் ஆக்டிவேட் ஆகாது. ஒருவேளை நம்ம சொல்ற இந்த மாதிரி ஸ்விங்ஸ் கிடைச்சிச்சுன்னா மேலே இருக்கிற டாப் அண்ட் டாப்ல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கு, அதுக்காக தான் சொல்றோம். ஸோ இங்க இருந்து வந்தால் எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 600ங்கிற லெவல் வரும். நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா 560 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு பெரிய டிராப்புக்காகத்தான் இந்த செல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குமே தவிர ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ட்ரெண்ட் வந்து பை தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சேனல் டாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ஸ்குவீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹை அண்ட் லோ வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் ஆகாம ஸ்குவீஸ் ஆயிட்டு இருக்கும்போது மேலே எப்படி பிரேக் ஆகுதுன்னு தெரியாது. நமக்கு வந்து இது லைஃப் டைம் ஹை, அதனால வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு தெரியாது, அஷ்யூம் லெவல் தான். ஸோ கீழே பிரேக் ஆகும்போது செல் எடுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல செல்லே தவிர இந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு பை கிடைச்சால் கண்டிப்பாக பை எடுக்கலாம். 2613 பிரேக் ஆகும்போது எடுக்கிற செல் தான் நல்ல செல். நேற்று இந்த இடத்துல எடுத்து இது உடஞ்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் கீழே பாஸ் ஆயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் நேற்று வந்து போனது அப்படியே மேலே போய் ஸ்டாப் ஹிட் ஆனதுனால இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல்ல இருந்து மார்க்கெட் வெளியில வரும்பொழுது மட்டும்தான் செல் ட்ரை பண்ணணும். நாளைக்கு லைவ் மீட்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க, அங்கே நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.